இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? Are you happy? Are you happy? நீங்க தைரியமா இருக்கிறீங்களா? Are you courageous? Are you courageous? நீங்க அமைதியா இருக்கிறீங்களா? Are you calm? Are you calm? Or are you quiet? Are you quiet? நீங்க அவனுக்கு அதிக செல்லம் கொடுக்கிறீர்கள். You pamper him too much. You pamper him too much. அவன் உனக்கு அதிக செல்லம் தருகிறான். He pampers you too much. He pampers you too much. Again, he pampers you too much. அவன் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நமஸ்கரித்தான். சாஷ்டாங்கமாக வீழ்தல் அப்படி என்றால் என்ன? முகம் குப்பர வீழ்தல். அது எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்வோம்? prostrate. அதனுடைய இறந்த கால வடிவம் prostrated. It's a regular verb. He prostrated. He prostrated. இப்போ அவள் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நமஸ்கரித்தாள். இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. நானே சிரம் பணிந்து விடுகிறேன். அதாவது சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நமஸ்கரித்து விடுகிறேன். Let me prostrate myself. Let me prostrate myself. Again, let me prostrate myself. நாம் எப்போதெல்லாம் விழுந்து வணங்குவோம்? கடவுளுக்கு முன்னுக்கு, பெரியவர்களுக்கு முன்னுக்கு எல்லாம் என்ன செய்வோம்? சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நமஸ்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்கள் வழிபாட்டில் சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்தனர். They prostrated themselves in worship. They prostrated themselves in worship. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? They prostrated themselves in worship. கடவுளுக்கு முன் சிரம் தாழ்த்தி கொள்ளணும். We should prostrate before Lord. We should prostrate before Lord. பாகற்காயை தவிர எல்லா காய்கறிகளும் எனக்கு பிடிக்கும். I like all vegetables apart from bitter gourd. I like all vegetables apart from bitter gourd. இது வேற எப்படி நாம் சொல்ல முடியும்? I like all vegetables except bitter gourd. I like all vegetables except bitter gourd. வீட்டில் என் அம்மாவை தவிர யாருமே இருக்கல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தின் போது அம்மா மட்டும்தான் நாங்க இருந்த, அம்மாவை தவிர யாருமே இருக்கல அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்வோம்? There were no others at home apart from my mother. There were no others at home apart from my mother. Or there were no others at home except my mom. There were no others at home except my mom. Again, there were no others at home except my mom. இங்கு apart from என்பது ஒரு சொல்லாக except அப்படின்னு சொல்லலாம். Except, E-X-C-E-P-T, except அப்படின்னா தவிர என்பது அர்த்தம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இங்கே இந்த C-யையும் P-யையும் இடம் மாற்றி எழுதினீர்களாயின் உச்சரிப்பு அர்த்தம் இரண்டுமே வேறுபட்டுவிடும். E-X-P-E-C-T, expect, expect அப்படின்றால் எதிர்பார் என்ற அர்த்தத்தை பெறும். உதாரணங்கள் பார்ப்போம். என்னுடைய உதவியை எதிர்பார்க்காதே. Don't expect my help. Don't expect my help. அப்போ அவனுடைய உதவியை எதிர்பார்க்காதே. இது எப்படி சொல்லலாம்? Please comment it now.
well done. அவள் நான் ஒவ்வொரு கிழமையும் தன்னை வந்து பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாள். அவள் எதிர்பார்க்கிறாள். She expects. யாரை? என்னை. me. எதற்காக? தன்னை வந்து பார்க்கணும்னு. to visit her. ஒவ்வொரு கிழமையும் every week. She expects me to visit her every week. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? She expects me to visit her every week. Again, she expects me to visit her every week. இங்கு expect என்பதை ing வடிவத்தில் expecting அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தொழிற்பெயராக கர்ப்பம் சுமத்தலை குறிக்கும். அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். She is expecting. She is expecting. லீலா மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறாள் என கேள்விப்பட்டேன். I heard Leela is expecting again. I heard Leela is expecting again. எனக்காக இதை செய்வாயா? உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Will you do this for me? Will you do this for me? இதையே ரொம்ப எனக்காக, என் பொருட்டு என்பதை emphasize பண்ணி, அதாவது வலியுறுத்தி கூற விரும்பின், என் பொருட்டு, என் நன்மைக்காக என்றவாறு எப்படி சொல்ல வேண்டும்? என் பொருட்டு, for my sake. sake. எங்களின் பொருட்டு, for our sake. உன் பொருட்டு, for your sake. அவன் பொருட்டு, அவன் நன்மைக்காய், for his sake. அவள் பொருட்டு, for her sake. அவர்களின் பொருட்டு, for their sake. அப்போ சொந்த நலனுக்காக அல்லது சுய லாபத்திற்காக என்றவாறு சொல்ல வேண்டுமாயின் என்ன செய்யலாம்? இங்கு on or wn on என்கின்ற சொல்லை சேர்த்தோமாயின் என் நன்மைக்காக, என் நலனிற்காக, என் சுய லாபத்திற்காக எப்படி சொல்வோம்? For my own sake. For my own sake. எங்களுடைய சொந்த நலனுக்காக. For our own sake. For our own sake. உன்னுடைய சுய லாபத்திற்காக. For your own sake. For your own sake. அவனுடைய சுய லாபத்திற்காய். For his own sake. For his own sake. அவளுடைய சுய லாபத்திற்காய். For her own sake. For her own sake. அவர்களுடைய சுயநலனிற்காக. For their own sake. என் பொருட்டு, அதாவது எனக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நீங்க இயலாம இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உதவி செய்யுங்க. இப்படி சொல்வோம். எவ்வாறு சொல்லலாம்? Don't take much tension for my sake. Don't take much tension for my sake. அவன் தன்னுடைய சுயநலனிற்காக மற்றவர்களை காயப்படுத்துகின்றான். Not only physically காயப்படுத்துவது மட்டுமில்லை, மனதளவில் காயப்படுத்தினாலும் எப்படி சொல்லலாம்? He hurts others for his own sake. He hurts others for his own sake. உன் சொந்த நலனுக்காக உன் கணக்கில் கொஞ்சம் பணம் சேமிக்க முயற்சி செய். Actually, it's good for everyone. எல்லாருக்கும் நன்மையான விஷயம். முயற்சி செய். Try to deposit some money. Try to deposit some money in your account for your own sake. Try to deposit some money in your account for your own sake. எங்கூட மறுமுறை சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. Try to deposit some money in your account for your own sake. Try to deposit some money in your account for your own sake. S-A-K-E sake அப்படின்னு பார்த்தோம். அப்போ S-H-A-K-E shake. Shake அப்படி என்றால் குலுக்குதல் அல்லது உலுக்குதல் என்றவாறு
பொருள்படும். உதாரணங்கள் பார்ப்போமா? அதை நன்கு குலுக்கு. Shake it well. Shake it well. பூமி அதிர்வு கட்டிடத்தை உலுக்கியது. இறந்த கால வடிவத்தில் சொல்கின்றோம். Shake என்பது ஒரு irregular verb. Shake, shook, shaken. Shake, shook, shaken. இறந்த கால வடிவம் என்ன? Shook. The earthquake shook the building. The earthquake shook the building. யாருக்காவது ஆக்சிடென்ட் நடைபெற்றிருக்கிறது, விபத்து, அவங்கள பார்க்க போறீங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு கேக்குறீங்க, உனக்கு எங்கே அடிபட்டது? Where did you get injured? Where did you get injured? எப்படி அடிபட்டது? How did you get injured? How did you get injured? எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? இன்னமும் அது ஞாபகத்தில் இருக்கிறது. I still remember it. I still remember it. Again, I still remember it. அவளுக்கு இன்னமும் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. She still remembers that incident. She என்பது ஒருமை சிங்குலர். ஆகவே present form-இல் S வடிவ வினைச்சொல் பயன்படுத்துவோம். She still remembers that incident. Again, she still remembers that incident. Now, this is the time for you to check your understanding. அவன் இதை தன் சொந்த நலனுக்காய் செய்தான், சுயலாபத்திற்காக. உடைந்த கதிரையை தவிர அந்த அறை வெறுமையாக இருந்தது. உடைந்த கதிரை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? broken chair. வெறுமையாக empty. இப்பவே உங்கள் விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. Practice makes you perfect. Don't worry about your mistakes. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதேபோல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.